ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.8ல 6 சாமி. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 என்பது ஒன்றின் முப்படி மூலம் எனில் z மைனஸ் 1 த ஹோல் கியூப் பிளஸ் 8 ஈக்குவல் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் -1 பிளஸ் 1 பை -2 இன்ட்டு ஒமேகா 1 -2 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் என்ன காட்டுக. ஸோ மூலங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்டுக்கு என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதான். ஒன்று கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அல்லது சமன்பாட்டு மீன்ஸ் இசட் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எழுதணும். என்ன துருவ வடிவத்தில் எழுதணும். இது காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா வடிவத்தில் எழுதணும். ஓகேவா. இதில் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா அப்படிங்கிறதுல ஒமேகாவை இழுத்துட்டு வர போகிறோம். அப்போ ஒமேகாவை இழுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இது ரொம்ப முக்கியமானது. துருவ வடிவத்தில் எழுதுகிறோம். துருவ வடிவத்தில் எழுதிட்டு ஆட் டு கே பை போடுறோம். அதுக்கப்புறம் டிமாய்வர் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். டிமாய்வர் அது பவரில் 1/3 1/n இருக்கணும். அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கேவனுடைய மதிப்புக்கு ஒன்று ஒன்றா போட போகிறோம். 1 0 1 3 2 போட போகிறோம். இப்போ நான் இங்கே இது போடாமல் டைரெக்டாகவே இங்கே போட போகிறோம். ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் ஒன்றினுடைய மதிப்பு அதாவது ஒன்றின் அடுக்கு 1/3 தான் கியூப் ரூட் ஆஃப் சொல்லுவோம். மதிப்பு என்னன்னா 1 இருக்கணும். இன்னொன்று -1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 அதாவது -1/2 ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2. 1/2ன்றது என்னது காசுனுடைய மதிப்பு. -1/2னா காசுனுடைய மதிப்பு எதுக்கு 1/2ன்னு வரும்னா 60 டிகிரி. அப்போ π/3. அப்போ மைனஸில் இது காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் -1 மைனஸ் ஐ ரூட் 3/2 ஃபுல்லாக. அப்போ தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ இதுதான் 1. இது ஒமேகா, இது ஒமேகா ஸ்கொயர். அப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் 1க்கு 1 ஒமேகா ஸ்கொயர்னு 3 தீர்வுகள் இருக்குது. இப்போ இதை தான் நம்ம எப்படி எழுத போகிறோம்னா z மைனஸ் 1 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 அந்த பக்கம் போச்சுன்னா மாறும் -8 மாறும். இங்கே கியூப்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்ம 2 நடுக்கு இங்கே மைனஸ் வந்தனால -2 வந்து நமக்கு அதுதான் வரும், -8 தானே வரும்னு சொல்லிட்டு போட்டுருவோம்னா நம்ம எந்த வடிவத்தில் எழுதணும் இன்ட்டு 1 பவர் 1/3. இங்கே 3 இருந்துச்சுன்னா 1/3, 4 இருந்துச்சுன்னா 1/4 அந்த வடிவத்தில் எழுதணும். ஸோ z மைனஸ் 1 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு -2 இன்ட்டு ப்ளஸ் 1 போடுறோம். ஏன்னா 1 எத்தனை முறை போட்டு பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். 1 கூட எதை பெருக்கினாலும் அதே தான் கிடைக்கும். இப்போது எனக்கு இந்த கியூப் வேணாம் என்ன எடுக்கணும், கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட்னா என்னது அடுக்கு 1/3 அடுக்கு 1/3. ஸோ லெஃப்ட் சைடு என்ன எட் பண்ணணும் அதே தான் ரைட் சைடும் பண்ணணும். நடுவில் பெருக்க இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக போட்டுக்கலாம். இன்ட்டு 1 பவர் இதை விட்டுடலாம். ஒன்றுனே போட்டுக்கலாம் சாமி, கியூப்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. 1/3 1 பவர் 1/3. ஓகேவா. ஒன்று போட்டாலும் அதுதான் கிடைக்கும். ஆனால் நம்ம பவர் என்ன வரணும் 1/n வடிவத்தில் வரணும் நமக்கு. இப்போ இந்த கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல், கியூப் ரூட்டும் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ z மைனஸ் 1 ஈக்குவல் டு -2 இன்ட்டு 1 அடுக்கு 1/3. அப்போ -2 இன்ட்டு இந்த கியூப் ரூட் ஆஃப் மதிப்புனா சாமி கியூப் ரூட் ஆஃப் 1னுடைய மதிப்புக்கு பதிலாக என்ன போடலாம் 1 போடலாம், ஒமேகா போடலாம், ஒமேகா ஸ்கொயர் போடலாம். ரைட். z மைனஸ் 1 அதாவது z மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த ரெண்டானது இதுக்கு சொந்தமாக -2 இன்ட்டு 1 -2 z minus 1 equal to -2 into omega. z minus 1 equal to பெருக்கணும் தான்மா -2 into omega square. ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் 1னுடைய மதிப்பு இதுதான். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் 1 ஒமேகா ஸ்கொயர். இதுதான் மூலங்கள், அதனுடைய மூலங்கள். ஓகே. இப்போ இசட்னுடைய மதிப்பு தேவை தான் மூலங்கள். -2 -1 சமக்குறிக்கு இந்த பக்கம் போனால் +1. இங்கே -1 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் +1 -2 ஒமேகா. -1 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் +1 -2 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இப்போ z ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறி போட்டால் -1. z ஈக்குவல் டு அதுதான் இது கிடைச்ச விடையை மட்டும் இது போட்டுக்கலாம். ஸோ இதான் நம்மளை நிரூபிக்க சொன்னாங்க. இங்கே போடும்போது நீங்கள் -1 போட்டிங்கன்னா ஓகே. இதனுடைய மூலங்கள் -1 1 -2 ஒமேகா 1 -2 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் நிரூபிக்க சொன்னாங்க. ஸோ நம்ம நிரூபித்தாச்சு, மூலங்களை நிரூபித்தாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்னு போடுவோம். ஓகே செல்லம், தேங்க்யூ.